நான் சார்ந்திருக்க அமைப்புகளுக்கு சார்பாக இந்த போராட்டத்துக்கு முழு ஆதரவு தெரிவிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட இந்த ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா 7 தடவை போராட்டி இருக்காங்க, கிட்டத்தட்ட 2 வருஷமா. பாண்டிச்சேரியில 4 பேர் ரொம்ப முக்கியமான ஆளா இருக்காங்க. ரங்கசாமி இருக்காரு, நாராயணசாமி இருக்காரு, நமச்சிவாயம், வைத்திலிங்கம், இந்த மாதிரி 4 பேர் ரொம்ப முக்கியமான போஸ்ட்ல கடந்த 20 வருஷமா இருக்காங்க. ஆனா அடிப்படையான விஷயம் இங்க நிறைய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. அதுல முக்கியமான பிரச்சனை பாத்தீங்கன்னா கல்வி. ஏற்கனவே கவர்மெண்ட் ஸ்கூலோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கல்வியோட தரமும் குறைஞ்சிட்டு இருக்கு. மாணவர்கள் இடையில நிக்கிறது ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. இந்த நிலைமையில ஆசிரியர்கள் தான் இதை சரி பண்ற நிலைமையில ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஆனா இந்த ஆசிரியர்களை இன்னைக்கு இறங்கி இந்த வீதியில இறங்கி போராடிட்டு இருக்காங்க. இவங்களோட பணி பாத்தீங்கன்னா வர 20ஆம் தேதியோட முடியுதுன்றாங்க, மார்ச் 20ஓட முடியுதுன்றாங்க. இப்ப அதுக்குள்ள இவங்க பெர்மனன்ட் பண்ணனா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 200 ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஆசிரியர்கள் இல்லைன்னா மாணவர்களோட நிலைமை என்ன வருது? அடுத்த வர இப்ப 10th முடியுது, 12th முடியுது, இதுக்கு அடுத்து வர மாணவர்களோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். இதை கருத்தில் கொண்டு கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் அவர் தான் கடந்த 2 முறையா கல்வி அமைச்சர், கிட்டத்தட்ட 20 வருஷமா 10 வருஷமா இருந்துட்டு இருக்காரு. அவர் இந்த விஷயம் அவருக்கு தான் நல்லா தெரியும். அவர் முயற்சி செய்து இந்த பிரச்சனையை சீக்கிரமா சரி செய்து இந்த ஆசிரியர்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு தரும்ன்றது என்னோட அமைப்பின் சார்பாக நான் வைக்கிற வேண்டுகோள். நன்றி.